வணக்கம் மேம். நேற்றைக்கு சென்னையில நடைபெற்ற திமுக நிகழ்ச்சியில பங்கேற்ற திருச்சி சிவா, காங்கிரஸ் மூத்த தலைவர் காமராஜர் குறித்து கருத்து ஒன்றை தெரிவிச்சிருந்தாரு. அதற்கு நீங்களும் தற்போது கண்டனம் தெரிவிச்சு பதிவு செஞ்சிருந்தீங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? திருச்சி சிவா அவர்கள் சொல்றது வந்து முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது. காமராஜருடைய எளிமை என்பது உலகறியும். ஒரு முதலமைச்சராக தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் பயணப்பட்டவர் அவரு. அங்கெல்லாம் ஒண்ணு 5 நட்சத்திர விடுதிகளை கட்டி வச்சுக்கிட்டு ஏசி ரூம் போட்டு யாரும் வச்சிருக்கல. ஒரு சாதாரணமான ஒரு அரசு விடுதியில எளிமையா தங்கக்கூடியவர். அங்க வெய்ய காலமா இருந்தா கட்டில எடுத்து மரத்தடியில போட்டு தங்கிட்டு தனக்கு இருக்கிற கூட இருக்கிற காவலரை கூட நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்மையாளர் காமராஜர். அவரை பார்த்து அவர் ஏசி ரூம் இல்லாம தூங்க மாட்டாருன்னு சொல்றதெல்லாம் வந்து எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மாதிரி காமராஜருக்கு எதிராக தொடர்ச்சியான அவதூறுகளை நாங்க வந்து கேட்டுட்டு இருக்க முடியாது. இனிமே காமராஜருக்கு எதிராக அவதூறுகள் பரப்பப்பட்டால் அதற்கு காங்கிரஸ் கட்சி தகுந்த பதிலடி கொடுக்கும். இறுதி நேரங்கள்ல காமராஜருடைய இறுதி நேரத்துல கூட கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து நீங்க தான் ஆட்சியை இனிமேல் வழி நடத்தணும், ஜனநாயகத்தை நீங்க தான் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. இல்ல அதை சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? அந்த காலகட்டத்துல காமராஜருக்கு எதிராக பரப்பப்பட்ட கட்டுக்கதைகள்னாலதான் காமராஜர் வீழ்த்தப்பட்டாருங்கிறது தான் வரலாறு. ஆனா இன்னைக்கு வந்து வரலாற்றையே ஒரு திரிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை சொல்றது நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுக்க முழுக்க வந்து திருச்சி சிவா அவர்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பானதுங்கிறதா எங்க நிலைப்பாடு. இனிமே காமராஜருக்கு எதிரான அவதூறுகளை இந்த மாதிரி யார் தமிழ்நாட்டுல யார் சொன்னாலும் நாங்க கடுமையான பதிலடி கொடுப்போம். இல்ல மேம், இதற்கான கட்சி நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? மிக நிச்சயமா வந்து எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர் இதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய பார்வைக்கு எடுத்து போவாரு. இது வந்து ஒரு கட்சி செஞ்சுதான் நான் நினைக்கல. கட்சியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தனிநபர்கள் செய்தாலும் அதற்கு வந்து கட்சி கடுமையாக திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான எதிர்வினையாற்ற வேண்டும் நாங்க நினைக்கிறோம்.